Ailesa, 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 Ailesa. ஸ்கிட் பண்ண போறாங்க. ரெடியா இருக்கிறீங்களா? ஓகே ஓகே, ரெடியா இருந்துக்கோங்க. வேலையிலயும் சமாதானம் இல்ல, படிப்புலயும் சமாதானம் இல்ல, சமாதானமே இல்ல. இந்த சமாதானத்தை எங்க போய் தேட? சரி, கூகுள்ல தேடுவோம். ஐயோ, நெட்டும் இல்லை. நான் எப்படி இந்த சமாதானத்தை தேட போறேன்னு தெரியல. அப்படியே நம்மளே நடந்து சமாதானத்துக்கு வழியை கண்டுபிடிப்போம். ஆஹா, அங்க ஒருத்தர் வராரு. அவர்கிட்டயாச்சும் சமாதானத்துக்கு வழி தேடுவோம். ஐயா வணக்கம், உங்களுக்கு சமாதானத்துக்கு வழி தெரியுமா? தெரியுமா? கொஞ்சம் சொல்லுங்க. அப்படியே நேரா போய் லெஃப்ட் எடுத்து அப்படியே ரைட்ல திரும்புங்க. ஐயோ, என்னாச்சு? கண்ணாடிய காணும். கண்ணாடிய காணுவோம். பக்கத்துல தானே இருக்கு. எங்க இருக்குது? ஐயோ, அங்க தானே இருக்கு. எங்க இருக்குது? உங்களுக்கு கண்ணு தெரியாதா? ஆமா. கண்ணு தெரியாதவர்கிட்டயே நான் போய் வழிய போய் கேட்டேன். சரி, அப்படியே அங்கிட்டு போவோம். வேற யாராச்சும் வர்றாங்களான்னு பாப்போம். அதோ அங்க ஒருத்தர் வராரு. அங்க உங்களுக்கு சமாதானத்துக்கு வழி தெரியுமா? சமாதானத்துக்கு வழி தெரியுமா? பேபா இல்ல, சமாதானத்துக்கு வழி தெரியுமா? ஐயோ, உங்களுக்கு வாய் பேச தெரியாதா? உங்கள்கிட்டயா நான் போய் மறுபடியும் சமாதானத்துக்கு வழி தேடினேன். இந்த சமாதானத்துக்கு நான் எப்படி போய் எங்க வழி தேடனே எனக்கு தெரியல. அப்படியே போவோம், சமாதானத்துக்கு வழி தேடுவோம். தம்பி, என்ன சுத்தி சுத்தி மேலையும் கீழையும் பார்த்துட்டு இருக்க? ஒன்னதான் தம்பி. பரவாயில்லையே, இவங்களுக்கு வாயும் பேச முடியுது, கண்ணும் தெரியுது. அப்ப இவங்களுக்கு சமாதானத்துக்கு வழி தெரியும். அக்கா, சமாதானத்துக்கு வழி தெரியுமா? வழியா? இங்க வா தம்பி, உனக்கு நான் வழி சொல்லி தரேன். இங்க வா, உட்கார். மேப்பு பார்த்துக்கோ. நேரா போற, ரைட் எடுக்க. அங்க கூட்டமா இருக்கும், அங்க மட்டும் போயிடக்கூடாது. ஏன்னா அது ரேஷன் கடை. சரிக்கா, வழி சொல்லுங்க. நேரா போற, லெஃப்ட் எடுக்க. அங்கேயும் போயிடக்கூடாது. ஏன்னா அங்க கிணறு இருக்கு, விழுந்துருவேன். அக்கா, சமாதானத்துக்கு மட்டும் நீ வழியை சொல்லு. இப்ப பாரு, கரெக்டா சொல்றேன். நேரா போற, ரைட் எடுக்க. அங்க ஒரு முட்டை சந்து இருக்கும். அங்க மூலையில பாய் சூடா சமோசா போட்டுட்டு இருப்பாரு, சூப்பரா இருக்கும். ஏக்கா, சமோசா இல்லக்கா, சமாதானத்துக்கு வழியை சொல்லுங்க. சமோசா சூப்பரா இருக்கும் தம்பி, ஃப்ரீயா சட்னி வேற தருவாங்க. அக்கா, சமாதானத்துக்கு வழியை சொல்லுங்க, சமோசா வேண்டாம். நீ வேற அந்த அக்கா கிட்ட சமாதானத்துக்கு வழியை கேட்டா எனக்கு சமோசாவுக்கு வழியை சொல்லிட்டு போறாங்க. என்னத்த சொல்ல. சரி, அங்க ஒருத்தர் வராரு, அவர்கிட்டயாச்சும் கேட்போம். சமாதானத்துக்கு வழி தெரியுமா? What bro, what happened? Why polify? இல்லையே, உங்களுக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியுது. அப்ப கண்டிப்பா சமாதானத்துக்கு வழி தெரியும். சமாதானத்துக்கு வழி தெரியுமா உங்களுக்கு? அப்பா காசு கொடுத்தாரு, முட்டாய் வாங்கி சாப்பிட்டேன். அப்பா காசு கொடுத்தாரு, முட்டாய் வாங்கி சாப்பிட்டீங்களா? ஐயோ, காசு கொடுத்தா முட்டாய் வாங்கி சாப்பிட்டு லூசுத்தனமா பேசிட்டு போறாங்க. இந்த சமாதானத்தை நான் எங்க தான் போய் தேட? கடவுளே, எங்கேயாச்சும் எனக்கு இந்த சமாதானமாச்சும் கிடைக்காதா? கிடைக்க மாட்டேங்கி. எங்கிட்டு போய் நான் சமாதானத்தை தேடுவேன்? சமாதானத்துக்கு வழியும் தெரிய மாட்டேங்கி எனக்கு. சமாதானத்துக்கு வழியே. என்ன தம்பி, என்ன ரொம்ப புலம்பிட்டே வர்ற? என்னாச்சு? நீங்க போங்க ஆண்டி. யார பெத்த பிள்ளையோ இப்படி புலம்பிட்டு போகுதுன்னு கேட்டா, என்ன தம்பி இப்படி பேசிட்ட? அட ஆண்டி, சமாதானத்துக்கு வழியே கேட்டேன் ஆண்டி, யாருமே தெரியாதுன்ட்டாங்க. நீ என்கிட்ட கேட்டிருந்தா நான் உனக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். உங்களுக்கு தெரியுமா? இது முன்னாடியே தெரியாம போச்சே, சொல்லுங்க ஆண்டி. வா தம்பி, நான் உனக்கு சொல்லித்தரேன். தம்பி, சமாதானத்தை தேடி நம்ம எங்கேயும் அலைய வேண்டியது இல்லை, சரியா? நம்ம பைபிள்ல, நீ பைபிள்லாம் வாசிப்பீங்களா தம்பி? வாசிக்க மாட்டேனேக்கா. சரி, நம்ம பைபிள்ல வேதம் சொல்லுது, நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சமாதான பிரபுன்னு சொல்றாங்க, சரியா? நம்ம சமாதானத்தை தேடி எங்கேயும் போக தேவையில்லை. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் நமக்கு என்ன செய்ய முடியும்? சமாதானத்தை தர முடியும். இன்னைக்கு அநேக ஜனங்கள் சமாதானத்திற்காகவும் சந்தோஷத்துக்காக என்ன செய்றாங்க? சினிமா, பார்க்கு, அநேக இடங்கள் என்ன செய்றாங்க? தேடி போறாங்க. ஆனா அவங்களுக்கு அது நிரந்தர சமாதானத்தை தருமா? தராது. நிரந்தர சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர்றது யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நமக்கு நிரந்தரமான ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நமக்கு தர முடியும். நமக்கு யோவான் 14:27 என்ன சொல்லுது? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லைன்னு என்ன சொல்லுது? வேதம் நமக்கு சொல்லுது. பைபிளை நீங்க நிரந்தரமா வாசிங்க தம்பி, நித்தியமான சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும். இது தெரியாம போச்சேக்கா. நான் ஒரு கண்ணு தெரியாதவன்ட்ட மாட்டி, காது கேட்காதவன்ட்ட மாட்டி, கடைசியில ஒரு லூசுக்கிட்டையும் மாட்டிட்டேங்க்கா. இப்போதான்க்கா தெரிஞ்சிச்சு. அப்ப மெய்யான சமாதானம் யாரு கொடுப்பா? ஏசப்பா மட்டும்தான், சரியா? அப்ப நமக்கு சமாதானம் வேணும்னா நம்ம யார்கிட்ட போகணும்?
பாவம் நமக்குள்ள போராடிக்கிட்டே இருக்கும். சத்துரு பிசாசு நம்மக்கிட்ட போராடுவான். ஏசப்பா நமக்கு சமாதானம் கொடுப்பாங்க, பிசாசு நமக்கு சஞ்சலத்தை உண்டாக்குவான். அப்போ சொல்லணும், நான் ஏசப்பா பிள்ளை, ஏசப்பா எனக்கு சமாதானத்தை கொடுத்துருக்குறாங்க. இந்த அசமாதானம் உண்டாக்குற பிசாசே நீ ஓடிப்போன்னு சொன்னா அவன் அப்பவுமே ஓடி போயிடும். ஏசப்பா பிள்ளைன்னு சொன்னாலே போதும், உங்களுக்கு ஏசப்பாக்குள்ள சமாதானம் அப்படியே உள்ள வந்து ஏசப்பா உள்ள இருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பாங்க, சமாதானமா இருப்பாங்க. லேசா